குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கில் பணம் இழந்த பிறகு சிலர் சந்தையை விட தங்களை தாங்களே ரொம்ப டிப்ரெஷன் ஆகி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த உணர்வை நம்ம மாற்றணும். ஓகேங்களா? இந்த உணர்வு இருந்தால் உங்களை மிகப்பெரிய ஒரு மன அழுத்தத்துக்கு கொண்டு போயிடும். ஓகேங்களா? பணம் போனது ஒரு பிரச்சனை கிடையாது, உங்களை நீங்கள் இழந்துடாதீங்க அப்படின்னு தான் இந்த ஆடியோவோட ஒரு கரு. அதாவது இந்த வீடியோவை பார்க்க உங்களில் பல பேர் இந்த மார்க்கெட்டை பார்த்து கண்டிப்பாக பயப்படலாம். மொபைலில் திறந்தாலே லாஸு அப்படின்ற மாதிரி அது கண்டிப்பாக உங்கள் நினைவுக்கு வந்து போகலாம். வீட்டில் யாருடனும் பேசாமல் தனியாக இருக்கலாம். ஒரு விஷயம் மட்டும் எப்போவுமே மைண்டில் ரிஜிஸ்டர் பண்ணி வைங்க. நீங்கள் இழந்தது ஜஸ்ட்டு பணம் மட்டும்தான். உங்களுடைய மதிப்பு கிடையாது, உங்களுடைய வாழ்க்கையே கிடையாது, உங்களுடைய எதிர்காலத்தை கிடையாது. ஓகேங்களா? உங்களோட பணம் மட்டும்தான் இழந்திருக்கீங்க. பட் இந்த மற்ற 3 உங்களோட மதிப்பு, உங்களோட வாழ்க்கை, உங்களோட எதிர்காலம் இன்னமும் உங்கள் கையில் தான் இருக்குது. அதை நினச்சி நீங்கள் வாழ்க்கையை ஜெயிச்சு வெளியே வரலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி மனநிலைமை ஏன் வருது அப்படின்னு நம்ம திங்க் பண்ணால், ஒரு ட்ரேடர் 5 லட்சத்தை இழந்துடுறாரு. வெளியில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க? அட பணம் தானே போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ நானும் அப்படி தான் சொல்கிறேன். ஆனால் இது அந்த பாதிக்கப்பட்ட ட்ரேடரை என்ன மாதிரி விஷயங்களை தாக்கும், அவங்க என்ன மாதிரி விஷயங்களை எப்போவுமே அதை நினச்சே வருத்தப்படுவாங்க அப்படின்னு கேட்டால், அந்த ட்ரேடருக்கு இது பணம் மட்டும் போல அப்படின்ற மாதிரி தான் தோணும். ஏன்னா அது அவனோட பல மாத சம்பளத்தோட உழைப்பு, அவனோட நம்பிக்கை, அவனுடைய கனவு, அவனுடைய சுயமரியாதை, இதையெல்லாம் சேர்ந்ததாக தான் அவன் அந்த லாஸ் ஆன பணத்தை பார்க்குறான். அதனால தான் அவன் ஒரு வெறுமையை நோக்கியே, ஒரு தனிமையை நோக்கியே, யார்கிட்டையும் பேசாமல், யார்கிட்டையும் சேராமல், ஒரு தனிமையை நோக்கியே இருக்கிறான். இது மாதிரி போகிறது தான் மிகப்பெரிய டிப்ரெஷன். ஓகேங்களா? அதனால தான் அவங்க முக்கால்வாசி பேர் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை அவாய்ட் பண்ணுறாங்க. அதிகப்படியாக ஃபேமிலிக்கிட்ட பேசுகிறதும் கிடையாது. அதாவது அவங்கள புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு நண்பரும் அந்த நேரத்தில் அவங்கக்கிட்ட இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க பெரிய லெவலில் திங்க் பண்ணுறாங்க. இதுதான் பல ட்ரேடருக்கு நடக்கும் சாதாரணமான ஒரு மனநிலைமை. அவங்க இதெல்லாம் நினச்சி தான் போனது பணமாக இருந்தாலும், நான் சொன்னக்கூடிய அந்த எல்லா அம்சங்களும் சேர்ந்து தான் அது பணமாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க திங்க் பண்ணுறதுனால தான் இந்த மாதிரி ஒரு டிப்ரெஷனை நோக்கி போகிறாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு விவசாயி இருக்கார். அவர் ஒரு விதை போடுறாரு. விதை எதை நம்பி போடுறாரு? இயற்கையை நம்பி போடுறாரு, மழையை நம்பி போடுறாரு. மழை சரியாக வரல. அவர் போட்ட விதையும் சரியாக முழு விளைச்சலும் டோட்டலாக வேஸ்ட்டாக போயிடுச்சு. டோட்டலாக அவர் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் ஃபுல்லாக லாஸ். அவர் என்ன செய்கிறாரு? உடனே நிலத்தை விற்றுருவாரா யாருக்காவது? இது வேஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி இல்லை. அப்போ என்ன பண்ணுவார்? அவர் அடுத்த சீசனுக்காக வெயிட் பண்ணுவார். ஓகேங்களா? அடுத்தது என்ன பண்ணலாம், அடுத்தது நம்ம என்ன செஞ்சால் நம்ம வயலில் நல்ல ஒரு மகசூலை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் திங்க் பண்ணுவார். ஏன்னா அந்த விவசாயி இந்த தோல்வி அப்படின்றது இந்த இடத்துல நிரந்தரம் கிடையாது, இது ஒரு தற்காலிகம்தான் அப்படின்ற மாதிரி அவர் பார்க்குறாரு. ஆனால் நம்ம ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுறோன்னா, அதே மாதிரி ஒரு 5 லட்சமோ 6 லட்சமோ 10 லட்சமோ இழந்ததுக்கப்புறம் இதுதான் நம்மளோட பர்மனெண்ட்டு அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்க. அது முழுக்க முழுக்க தப்பு. அந்த விவசாயி மாதிரி அடுத்த சீசனை நோக்கி போகணும். நம்ம அடுத்த வாழ்வியலை நோக்கி முன்னேறி போய்கிட்டே இருக்கணும். இதை நினச்சிக்கிட்டே இருந்தால் ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த விவசாயி மாதிரி இந்த போட்ட விதையும் வேஸ்ட்டு, லேண்டும் வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி நினச்சா லேண்ட் எப்படி வேஸ்ட் ஆகும்? ஸோ மழை பெய்யல, அதனால் அந்த விளைச்சல் வரலை. ஓகேங்களா? இதுதான் காரணமே கண்டி இதுக்காக அவர் நிலத்தை விற்கிறதெல்லாம் கூடாது. அதே நிலமை தான் ட்ரேடர்ஸாக நீங்கள் இருந்தீங்கன்னா, உங்களோட அனுபவமும், உங்களோட நாலேஜும், உங்களோட அந்த ஸ்கில்லும் உங்கள்கிட்டயே தான் இருக்குது. உங்கள் பணம் மட்டும்தான் அங்கே லாஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த விவசாயி மாதிரி நீங்கள் அடுத்த சீசனுக்காக கண்டிப்பாக வெயிட் பண்ணி, அதை கண்டிப்பாக அதுக்காக போராடினீங்கன்னா நீங்களும் கண்டிப்பாக வெற்றி பெறலாம். ஓகேங்களா? தோல்வி அப்படின்றது ஒரு நிரந்தரமான ஒரு இடம் கிடையாது. அதை சீசன் வைஸாக நம்ம பிரிச்சுக்கணும். நமக்கு இப்போ லாஸ் வருதுன்னா நம்ம ஒரு நாள் ப்ராஃபிட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிக்கணும். விவசாயி எப்படி நினச்சிக்கிறானோ அதே மாதிரி தான் நம்ம ட்ரேடிங்கிலும் அதே மாதிரி நினச்சிக்கணும். ஒரு லாஸ் வந்தால் நம்மளோட வாழ்க்கை அதோடு முடிய போகிறது கிடையாது.
அது ஒரு மோசமான சீசன், அது ஒரு மோசமான லெசன் அப்படின்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம என்ன செய்யணும், இந்த மாதிரி லாஸ் கண்டினியூஸாக ஆகுது, என்னால் முடியல, தோற்றுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னும்போது கொஞ்ச நாள் மார்க்கெட்டில் இருந்து கண்டிப்பாக நீங்கள் வெளியே இருக்கணும், வெளியே போயிடணும். இந்த ரிவெஞ்ச் ட்ரேடிங் அப்படின்றது தான் பாதி பேரை அழிக்கிற ஒரு ட்ரேடிங் மெத்தடு. ஓகேங்களா? இன்றைக்கி பணத்தை இழந்துட்டு அதை நாளைக்கே அந்த இழந்த பணத்தை சம்பாதிக்கணும் அப்படின்ற எண்ணம் மிகப்பெரிய இழப்பை மேலும் மேலும் தரும். இந்த பிரச்சனை எல்லாருமே அவாய்ட் பண்ணணும். குடும்பத்தோடு போய் பேசுங்க. பிரச்சனை வந்தால் தனியாக நீங்கள் மட்டும் சுமக்காதீங்க. அப்பா, அம்மா, மனைவி, ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் பேசுங்க. கொஞ்சம் மனசு லேசாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களோட ஹெல்த்தையும் கவனிக்கணும். ஓகேங்களா? வாக்கிங் போங்க, ஜிம் போங்க, தூக்கத்தை சரியாக மெயின்டைன் பண்ணுங்கள். பாதி பேருக்கு இந்த உடல் சோர்வாக இருந்தால் கூட இந்த மாதிரி மனசோர்வு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த பிஎன்எல்லை பார்க்கவே கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு திடமான ஒரு எண்ணத்தை மனசுக்குள்ளே வைங்க. ஒவ்வொரு நிமிஷமும் லாஸை பார்த்துக்கிட்டே இருந்தால் கூட இது மிகப்பெரிய காயத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். உங்களோட அந்த காயம் ஆறவே ஆறாது. ஓகேங்களா? கொஞ்சம் உங்களோட ஃபோக்கஸை மாற்றுங்க, பார்வையை மாற்றுங்க. ஒரு கேள்வியை கேளுங்க. நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த என்னை விட இப்போ இருக்கிற இந்த நிலைமை எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி பாருங்கள். அதிலிருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரியும் உங்களுக்குள்ளேயே நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள். ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்ன, ஒரு பொறுமைனா என்ன, ஒரு கட்டுப்பாடுனா என்ன, ஒரு மன வலிமை என்ன அப்படின்றத நீங்கள் எங்கேயுமே தனியாலாம் கற்றுக்கவே முடியாது. மார்க்கெட் இந்நேரம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கும். நீங்கள் இவ்வளோ பணத்தை இழந்ததுக்கப்புறம் பணம் மட்டும்தான் இங்கே போயிருக்கு, ஆனால் உங்கள் அனுபவம் போகலை. அனுபவத்தை சார்ந்த அடுத்த பயணம் அது வெற்றிக்கான பயணம், வெற்றிக்கான மூலதனம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஒருத்தருக்கு மோர் தென் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்போது அவர் அந்த எக்ஸ்பீரியன்ஸை கேதர் பண்ணும்போது அதில் ஏற்படக்கூடிய வலி, அதோட தோல்வி அவரை பலவீனப்படுத்தலாமே தவிர, ஆனால் அந்த அனுபவம் அவருக்கு வெற்றி வாய்ப்பை தான் தரும் அப்படின்ற மாதிரி நான் பல புக்கில் படிச்சிருக்கேன். எல்லாருமே இதை தான் சொல்கிறாங்க. அப்போது உங்களோட அடுத்த பயணம் எதுவாக இருக்கணும்னா வெற்றி பயணமாக தான் இருக்கணும். நீங்கள் அதுக்காக தோண்டு போயிடாதீங்க. ஓகேங்களா? அதாவது இப்போது இந்த ஒரு ரூமில் தனியாக நீங்கள் உட்காந்து யாராவது நீங்கள் இந்த ஆடியோவை கேட்குறீங்க, இல்லை ஏதாவது ஒரு ட்ரேடிங் பண்ணுறீங்க, இல்லை ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் மட்டும் தனியாக இருக்கீங்க, லாஸ் பண்ணிட்டீங்க, ஏதோ ஒன்று பண்ணுறீங்க. ஓகேங்களா? அப்போ அந்த மாதிரி ட்ரேடரோட மைண்ட் செட்டு எப்படி இருக்குன்னா, அவங்க எப்போவுமே மைண்டில் என்ன வைக்கணும்னா, உங்கள் குடும்பத்தோட பிஎன்எல்லை பார்த்து யாருமே உங்களை நேசிக்கலை. ஓகேங்களா? நான் சொல்கிறது புரியுதுங்களா? அதாவது நீங்கள் லாஸ் பண்ணிட்டீங்க, நீங்கள் ரூமில் தனியாக இருக்கீங்க, உங்களை கேரக்டரை பார்த்து, உங்கள் பிஹேவியரை பார்த்து தான் உங்கள் குடும்பம் உங்களை நேசிக்குது. உங்களோட பிஎன்எல்லை பார்த்தெல்லாம் உங்கள் குடும்பம் நேசிக்கலை. ஓகேங்களா? உங்கள் நண்பர்கள் ஆஹா இன்றைக்கி தினேஷ் இவ்வளோ ப்ராஃபிட் எடுத்துட்டான் அப்படின்னு பார்த்து யாரும் மதிக்கலாம் மாட்டாங்க. உன்னோட கேரக்டர் என்ன, உன்னுடைய அந்த பழகிற தன்மை என்ன அப்படின்றத பார்த்து தான் உன் ஃப்ரெண்ட்ஸும் உங்கள்கிட்ட பேசுவான், பழகுவான். நீங்கள் ஒரு நல்ல மனிதர் அப்படின்றது தான் உலகத்துக்கு தெரியும். இவர் ஷேர் மார்க்கெட்டில் இவ்வளோ காசை விட்டார், இவ்வளோ லாஸ் பண்ணிட்டாரு அப்படின்றது குடும்பத்தில் இருக்க மனைவிக்கு மட்டும் தெரியலாம், இல்லை அப்பா அம்மாவுக்கு தெரியலாம், இல்லை நண்பர்களுக்கு தெரியலாம். ஆனால் நான் சொன்ன இந்த 4 பேருமே இதை நம்பியெல்லாம் உங்களை நேசிக்கலை. ஓகேங்களா? அதை நீங்கள் ஸ்ட்ராங்காக புரிஞ்சிக்கணும். ஒரு ட்ரேடர் தவறு பண்ணியிருக்கலாம், அந்த தவறால் பெரிய லாஸஸ் வந்திருக்கலாம். ஓகேங்களா? இந்த இடத்துல உங்கள் ஸ்ட்ராட்டஜி தான் தோற்றுருக்கு, ஆனால் உங்கள் லைஃப் எல்லாம் இன்னும் தோக்கலை. அந்த லைஃப் தோக்கிறதெல்லாம் இந்த ட்ரேடிங்கை லிங்க் பண்ணியெல்லாம் நீங்கள் பிலீவ் பண்ணக்கூடாது. மார்க்கெட்டில் ஒவ்வொரு வாட்டியும் ஆப்பர்ச்சுனிட்டி வரும். ஓகேங்களா? ஆனால் லைஃப்பில் உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் டோட்டலாக மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் மிகப்பெரிய இழப்பு. ஓகேங்களா? அந்த இழப்பை நோக்கி நீங்கள் பயணம் பண்ணாதீங்க. உங்களோட இழந்த காசு, அதோட வலி உங்களுக்கு நல்லா புரியுது. அதனால் உங்களை நீங்களே பெரிய லெவலில் சஃபர் பண்ணிக்கிறீங்க. பட் அது மட்டுமே வாழ்க்கை இல்லை. உங்களோட எதிர்காலம் இருக்குது, உங்கள் கையில் உங்கள் வாழ்க்கை இருக்குது, உங்கள் குடும்பம் இருக்குது, உங்களுக்கான குழந்தைங்க இருக்குது அப்படின்ற அந்த எண்ணத்தோட அடுத்த ஸ்டெப்ஸ் என்னவோ அதை நோக்கி போங்க. ஓகேங்களா? இன்றைக்கி லாஸ் வந்துடுச்சுப்பா அப்படின்ற மாதிரி நினச்சி அதையே நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தால் அந்த லாஸ் ப்ராஃபிட்டாக மாறப்போகிறது கிடையாது. அப்போது பாஸ்டாகவே அதுலேருந்து வெளியே வந்துடுங்க. முடிஞ்சு போச்சு. எதிர்காலத்தை நினச்சி போங்க. நிகழ்காலத்தில்
என்ன பண்ண முடியுமோ அதை செய்யுங்க. இறந்த காலமாகவே புதைச்சிருங்க. அதால் ஒரு யூஸும் இல்லை. இழந்ததை நம்ம மறுபடியும் திங்க் பண்ணால் அதால் வலியும் வருத்தமும் இதுதான் கண்டினியூஸாக வரும். ஓகேங்களா? நான் மீண்டும் எழுந்து வருவேன் அப்படின்ற ஒரு டைலாக் மார்க்கெட்டில் மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் அது பொருந்தும். ஓகேங்களா? இந்த வரி உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நான் மீண்டும் எழுந்து வருவேன் அப்படின்ற அந்த வரி உங்களை மென்ட் பண்ண, அதாவது கொஞ்சம் மெருகேற்ற உதவி பண்ணும் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். இதே மாதிரி லாஸ்ட்டில் நீங்கள் வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தால், அந்த அனுபவத்தையே நீங்கள் கஷ்டப்பட்டு சுமந்துக்கிட்டே இருந்தால், இந்த சுமை ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயந்தான் என்னை பொறுத்தவரையும். ஓகேங்களா? அந்த சுமையை நீங்கள் இறக்கணும்னா, நான் சொன்ன இந்த பல வழிகளை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? இதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் உங்களோட இந்த ட்ரேடிங்கில் வந்த லாஸ் அப்படின்ற மிக பெரும் சுமை கொஞ்சம் கொஞ்சம் உங்கள்கிட்டேருந்து மெல்ல மெல்ல மறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ஒரு சென்டென்ஸை மட்டும் மைண்டில், நான் மீண்டும் எழுந்து வருவேன் அப்படின்ற ஒரு சென்டென்ஸை, வாக்கியத்தை உங்கள் மைண்ட்ஸில் எப்போவுமே ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். நீங்கள் யாராவது இந்த ஆடியோவில் கேட்கும்போது, நான் லாஸ்ட்டில் தாங்க இருக்கேன், நானும் அதே மனநிலைமையில் தான் இருக்கேன் அப்படின்னா, இந்த ஆடியோ உங்களுக்காக தான். உங்களை நீங்கள் திருத்திக்கவும், மேலும் வளர்ச்சி அடையவும், இந்த ட்ரேடிங்கிலிருந்து உங்களோட மன வலிமையும் உங்களோட பழைய துக்கங்களையும் மறக்கிறதுக்கும் இந்த ஆடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.